ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்று காலை முதல் நடைபெற்ற நிலையில் தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு, அதாவது வரலாற்று வெற்றியை தாவேகாவின் தலைவர் விஜய் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு. இதுவரை இல்லாத அளவு ஒரு புரட்சியை விஜய் ஏற்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறது இந்த தேர்தல் முடிவுகள் நமக்கு உணர்த்தி இருக்கு. இது குறித்து பல்வேறு விஷயங்களை நம்முடன் பேசுவதற்காக இயக்குனர் பேரரசு அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். சார், விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் அவருக்கு கிடைத்த இந்த வெற்றி அப்படிங்கிறது ஒரு மாபெரும் வெற்றி. ஏன்னா எம்ஜிஆருக்கே 33.5% வாக்குகளை தான் அவர் முதல் தேர்தலில் பெற்றார் அப்படின்னும் பொழுது இப்பொழுது விஜய் அவர்கள் 34.5% வாக்குகளை பெற்றிருப்பதாக ஒரு அண்மை தகவல் கிடைத்திருக்கு. இந்த கம்பாரிசன் எப்படி பாக்குறீங்க சார்? எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச காலகட்டம் வேற, இந்த காலகட்டம் வேற. இருந்தாலும் இப்போ இவ்வளவு சதவீதம், அதுவும் கட்சி ஆரம்பித்த 3 வருஷத்தில் முதல் முறையாக அரசியல் களத்தில் இறங்கியிருக்காரு. எம்ஜிஆர் அப்படிங்கிறது அவர் திமுகவில் பயணித்து பல வருஷமாக பயணித்து திரையில் அரசியல்லாம் நிறைய பேசி பாடி வந்தார். இவர் திடீர்னு 3 வருஷத்துலேயே அதுவும் தனியாக நின்று மாபெரும் சக்திகள் திமுக அதிமுக 2 பெருங்கட்சியோட மோதி 2 கட்சியும் மீறி ஜெயிச்சது ஒன்று, அதிக சதவீதம் ஓட்டு எடுத்திருக்காரு. இது மக்களோட நம்பிக்கையை ஏற்படுத்திருக்கு. மக்கள் எதிர்பார்ப்பு, அதாவது ஏன்னா கடந்த பல வருஷமா பல ஆட்சியில பார்த்து அது ஒரு திருப்தி இல்லை, பெரிய ஏமாற்றம் புதிய மாற்றம் வேணும் அப்படிங்கிற அடிப்படையில் கொடுத்த வாக்குகள் தான். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஓட்டு வாக்கு அப்படிங்கிறத எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. மக்கள் ரொம்ப விஜய் சாரை எதிர்பார்க்குறாங்க. இன்னொன்று எங்கள் கலை குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறாரு. எங்களை பொறுத்த எங்கள் கலை குடும்பத்தில் ஒருத்தர். ஆனால் மக்கள்லாம் அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக நினச்சி தான் இன்னைக்கு ஓட்டு போட்டு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்காங்க. மக்கள் ஒரு மாற்றத்தையும் நல்ல எதிர்பார்ப்பையும் எதிர்பார்த்து இருக்காங்க. அதுதான் எனக்கு தோன்றதில்ல. சார், விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த முறை பார்த்தீங்கன்னா ஒரு மாபெரும் வெற்றியை அவர் பெற்றிருக்காரு. நீங்க அவரை வைத்து படங்களை எல்லாம் இயக்கி இருக்கும்போது அவரோட மனநிலை அப்போ எப்படி இருக்கு? ஏன்னா அரசியல் அப்படிங்கிறது ஒரே நாள்ல முடிவு செய்து வருவதல்ல அப்படின் போது அப்போத்துல இருந்து அவரோட என்ன ஓட்டங்கள் எப்படி இருந்தது சார்? நீங்க அதை கவனிச்சிருக்கீங்களா? இல்லை, திருப்பாச்சி சிவாசலாம் பண்ணும்போது ஃபியூச்சர் அரசியலுக்கு வருவார் அப்படிங்கிறது அவங்க அப்பா ரொம்ப அஸ்திரம் போட்டாங்க. அவங்க அப்பா விஜய் ரசிகர் மன்றம் அப்படின்னு இல்லாமல் அது ஒரு மக்கள் இயக்கமாக தான் அதை அறிவிச்சாங்க. விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு தான் அதில் ரசிகர் மன்றமே இயங்குச்சு. அப்போ அதுவே மக்களுக்கான ஒரு இயக்கமாக தான் அப்போவே ஆரம்பித்தாங்க. அப்போ அதுலேருந்து அவங்க அரசியல் பயணத்தை துவங்கியிருக்காங்கன்னு தான் நம்ம நினைக்கணும். விஜய் சார்கிட்ட நடிக்கும்போது நான் அந்த அளவுக்கு எதையும் அவர்கிட்ட பார்க்கல, அவரும் வெளிப்படுத்தலை. ஆனால் முழுக்க அவங்க அப்பா அதுக்கான வேலைகள் ரசிகர்களை பார்க்குறது, அடுத்த கட்டத்துக்கு விஜய் கொண்டு போகணுங்கிற முனைப்பு எல்லாமே அவங்க அப்பாட்ட இருந்துச்சு. திருப்பாச்சி சிவாசி பண்ணும்போது வருவார், நடிப்பார், அதோடு தான் இருந்தார். சமீபத்தில் அவருடைய அந்த அரசியல் எழுச்சி நானே பார்த்தேன். மக்கள் நீங்கள் எப்படி பார்த்தீங்களோ அப்படி நானும் பார்த்தேன். நிச்சயமாக சார். தற்போது கூட பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் இந்த பக்கமா தான் போறாருன்னு போது கிட்டத்தட்ட ஒரு 15,000 பேர் 10,000 பேர் அடுத்த ஒரு 10-15 நிமிடங்களை அந்த இடத்துல குவிஞ்சிடுறாங்க. இந்த அளவுக்கான ஒரு மக்களின் அன்பை பெறுவது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ நீங்க ஒரு இயக்குனராக மட்டும் இல்லை, விஜய் நெருங்கிய அவரோட பழகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த அளவுக்கான அன்பை அவர் பெறுவதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார்? என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு காட் கிஃப்ட் தான், இறைவன் கொடுத்த வரம் தான். நிறைய நடிகர்கள் இருக்காங்க, எல்லா நடிகர்களுக்கும் இந்த மாதிரி அமைப்பு வர்றது இல்லை. நிறைய நடிகர்களும் கட்சி ஆரம்பித்து அரசியல் பண்ணியிருக்காங்க. அது ஒரு வருஷம் 2 வருஷத்தில் அப்படியே இதாயிரும். இவ்வளோ மக்கள் எழுச்சிங்கிறது ஒரு நம்ம தலைவனை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு எழுச்சி இருக்குல்ல, அது அந்த பார்க்குறது வேடிக்கை பார்க்குறதுன்னு சில விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் அது வேடிக்கை பார்க்குறதில்ல. வேடிக்கை பார்க்குற கூட்டத்துக்கும் இந்த மாதிரி ஒரு அன்போட பாசத்தோட நெருங்குற கூட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. வேடிக்கை பார்க்குற கூட்டம் இப்போல்லாம் நிறைய அரசு கூட்டங்களுக்கு அப்படின்னா பணம் கொடுத்து கூப்பிட்றாங்க, பிரியாணி கொடுத்து, சில பார்த்தா ஆம்பளைக்கெல்லாம்
குவாட்ரு பிரியாணி இதெல்லாம் கொடுத்தா இன்னைக்கு கூட்டத்தை கூட்டுற நிலைமையில இன்னைக்கு இருக்கு. சமீபத்தில் ஒரு 10-15 வருஷமா இது நிலைமை. ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் மக்களாக விரும்பி மக்களாக பாசத்தோடு அன்போடு வந்து ஒரு தலைவரை பார்க்குறாங்க. சமீபத்தில் நான் பார்த்தது விஜய் சார் தான். விஜய் சார் தான் இன்னைக்கு. ஏன்னா எல்லாருமே அவங்க வீட்டில் ஒருத்தர் நினைக்கிறாங்க. ஒரு நடிகைங்கிறத மீறி அரசு கட்சி தலைவருங்கிறத மீறி நம்ம வீட்டில் ஒருத்தர் அப்படிங்கிற ஒரு நினைப்பு தான் இன்னைக்கு இவ்வளவு மக்கள் அன்போடு பாசத்தோடு நெருங்கி. இன்னைக்கு நானும் பார்த்த வீடியோ பார்த்தேன். கார் மூவ் பண்ண முடியாத அளவுக்கு மக்களுடைய கூட்டம். இது எல்லாமே அன்பின் வெளிப்பாடு, பாசத்தின் வெளிப்பாடு. இதுதான் இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு விஜய் சார்ட்டது ஆதரவுங்கிறது வேற. ஆதரவு காட்டுறதுங்கிறது ஓட்டு போட்டாங்க. அதுக்கு முன்னாடி அன்பு காட்டுறது தான். அந்த அன்பு காட்டுறது இன்னைக்கு ஆதரவு காட்டுறதா மாறி இருக்கு. சார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஜயின் ரசிகர்களையும் சரி தொண்டர்களையும் சரி தற்கொலைகள் அப்படிங்கிற மாதிரியான கடுமையான விமர்சனங்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றுமே தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு கூட ஒரு சிலர் வந்து கடுமையாக பேசியிருந்தாங்க. இது மாதிரி வந்து படிப்பறிவுக்கும் வந்து இதுக்கும் அறிவே இல்லைன்ற மாதிரி பல்வேறு விமர்சனங்கள் விஜய்க்கு வாக்களித்தவர்களை தாக்கி பலரும் வந்து பதிவுகளை போட்டுட்டு இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. இது எப்படி சார் எடுத்துக்கிறது? இது வந்து அவங்களோட வெறுப்பு, இயலாமை, இன்னொன்று இவர் மேல உள்ள பயம். எலெக்ஷன் வரைக்கும் இவர் ஜெயிச்சிருவாரோ அப்படிங்கிற பயத்தின் வெளிப்பாடு தான் அவர் ஆதரிப்புல தற்கொலைங்கிறது. அப்போ இந்த மாதிரி சொல்லும்போதே அவங்க படிச்சிருந்தாலும் அது படித்து பிரயோஜனம் இல்லை. எப்பவுமே கருத்தோடு மோதணும். இப்போ அரசியல் ரீதியாக விமர்சனம் வைக்கலாம். ஆனால் ஒரு தலைவரை ஆதரிக்கிறதுனால எல்லாத்தையும் தற்கொலைன்னு ரொம்ப ஒரு ஒரு சீப்பாக வார்த்தையில் விடுறது. அது அப்படி தற்கொலைன்னா அவங்க வந்து காட்டுவாசிக்கு சமந்தான். ஏன்னா நீங்கள் ஒரு தலைவரை நேசிக்கும் போது ஆதரவு கொடுக்கும்போது இன்னொருத்தர் வந்து அவங்க இன்னொருத்தருக்கு ஆதரவு கொடுப்பாங்க. எல்லா மக்களும் ஒரே தலைவருக்கு ஒரே கட்சிக்கு ஆதரவு கொடுத்தா எதுக்கு இத்தனை கட்சி? எதுக்கு ஏடிஎம்கே, எதுக்கு டிஎம்கே, எதுக்கு காங்கிரஸ், எதுக்கு பிஜேபி, எதுக்கு தாவேகா? ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்கும். அந்த கொள்கையின் அடிப்படையில் இல்லை எதிர்பார்ப்பின் அடிப்படையில் இல்லை அவங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு தலைவரும் ஆதரிப்பாங்க. அந்த வகையில் விஜய் சார் ஆதரிக்கிறாங்க. அவங்கள போய் தற்கூரி ஒரு முட்டாளுக்கு மாதிரி நீங்கள் சித்தரித்தா நீங்கள் முட்டாள், அவ்வளோதான். இன்னைக்கு ஏதாவது தற்கூரி நீங்கள் இன்னைக்கு அவர் இந்த சிஎம்மாக போகிறாரு. உங்கள் மூஞ்சி எங்கே வச்சுக்கலையா? அதனால் விமர்சனத்தால் வெல்லணும், கருத்தால் சொல்லணும். சும்மா ஒரு இந்த மாதிரி முட்டாள்கள், தற்கூரிகள், அடிமைகள் இந்த வார்த்தைலாம் யூஸ் பண்ணுறதுங்கிறது உங்களோட அறியாமை, உங்களோட இயலாமை. அப்போ நம்ம என்ன பார்க்க முடியும்? சார் இன்று பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களே அவருடைய சொந்த தொகுதியான கொளத்தூரில் வந்து ஒரு தோல்வியை வந்து சந்திச்சிருக்கார். அதுவரை வந்து வீழ்த்தியது யாரு அப்படின்னு பார்க்கும்போது தாவைக்காவை சேர்ந்த வேட்பாளர் தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருடைய தோல்விக்கு காரணமாக இருந்திருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? வீழ்த்தினது தாவைக்கா தொண்டர்கள் சொல்ல முடியாது. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தான் அந்த தோல்விக்கு காரணம். ஏன்னா அவரை ஓட்டு போட்டு முதல் முறையாக மக்கள் முதலமைச்சர் ஆக்குறாங்க. அப்போ என்னன்னா தான் பையனை உடனே அந்த தேர்தலில் உடனே சீட்டு கொடுத்து எம்எல்ஏ ஆக்குனார். எம்எல்ஏ ஆக்கின உடனே 2-3 மாதத்தில் அவர் மந்திரியே ஆக்குறாங்க. மந்திரி ஆக்கின ஒரு 3-4 மாதத்துலேயே துணை முதல்வர் ஆக்குறாங்க. அப்போ தான் பையனுக்கு ஏன் இவ்வளவு அவசரமாக அவருக்கு அந்தஸ்து கொடுக்கணும்? அப்போ நம்ம இவருக்கு ஓட்டு போட்டோமா? இவர் பையனுக்கு துணை முதல்வர் ஓட்டு போட்டோமா? இவர் பையனை வளர்த்து விட்டதில் தான் மக்களுக்கு இவர் மேலே ஒரு வெறுப்பு வந்துச்சு. அந்த வெறுப்பின் வெளிப்பாடு தான் இந்த தோல்வி. மக்கள் வந்து இன்னைக்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்களே இன்னைக்கு தோல்வி சந்திச்சிருக்கானா பையன் மேலே காட்டின சுயநலக்கரை. சார் அடுத்து பார்த்தீங்கன்னா தற்போது வந்து அந்த
தொங்கு சட்டசபை வருவதற்கான வாய்ப்புகளை தான் நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா கிட்டத்தட்ட 108 109 இடங்களில் தான் வந்து தாவேகா வந்து முன்னிலையில் இருக்காங்க. நிறைய இடங்களில் வெற்றி அறிவிப்புகள் வந்த போதும் கூட அந்த பெரும்பான்மை ஆட்சிக்கு தேவையானது இன்னும் கிடைக்காம இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒருவேளை விஜய் வந்து மற்ற கட்சிகளான இந்த அதிமுகவின் கூட்டணி கட்சிகளோடலாம் வந்து ஒருவேளை கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்கும் சூழல் வந்து மக்கள் அதை ஏத்துப்பாங்களா? கண்டிப்பா. ஏன்னா உங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரும்பான்மைங்கிறது விசாருக்கு வந்துருச்சு. இன்னொன்று கண்டிப்பாக திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முடியாது. அப்படி பண்ணாலும் மக்கள் அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அதிமுக திமுகங்கிறது பலகாலமாக ஒரு எதிர் கட்சியாக இருந்தது. ஆனால் கண்டிப்பாக அதுவும் வாய்ப்பே இல்லை. இன்னொன்று இது வந்து இப்போ 2011 நினைக்கிறேன். அப்போ அதுக்கு முன்னாடி திமுக வந்து மைனாரிட்டி அரசாக இருந்துச்சு. அப்போ ஜெயலலிதா மேடம் சொல்லும்போதெல்லாம் திமுக அரசு சொல்லும்போதெல்லாம் மைனாரிட்டி அரசுன்னே சொல்லித்தான் அவங்க விமர்சனம் பண்ணுவாங்க. அப்படி மைனாரிட்டி அரசு இருந்தே அவங்க 5 வருஷத்தை திமுக கடத்தினாங்க. விஜய் சாருக்கு அதை விட பெருசாக இருக்குது. இருந்தாலும் ஒரு 7-8 சீட்டு தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வரும்னு நினைக்கிறேன். அதனால பெருசாக பாதிப்பு வந்துடாது. சில உதிரி கட்சிகள் வந்து சப்போர்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. எப்படியா இருந்தாலும் இது பெரிய பிரச்சனையாக வரப்போகிறது இல்லை. நிச்சயமாக சார். அடுத்து பார்த்தீங்கன்னா தற்போது வந்து இந்த அதிமுக பாஜக கூட்டணி இருக்கும்போது விஜய் மேலே மீண்டும் மீண்டும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது என்னன்னா வந்து அதிமுக பாஜகவால் வந்து உள்ள வர முடியாத போது விஜயை வைத்து தான் பாஜக வந்து தமிழகத்துக்குள்ள வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய விமர்சனத்தை வந்து தொடர்ந்து முன் வச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்குமே வந்து பலரும் அதை பதிவுல போட்டுட்டு இருந்தாங்க. தமிழகத்துக்குள்ள விஜய் வழியாக வந்து பாஜக ஊடுருவிருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காங்க. இந்த விமர்சனங்களை எப்படி பாக்குறீங்க? இது உண்மையா சார்? பாஜகங்கிறது என்னமோ வெளிநாட்டில் சதியாக்குள்ள கட்சி இல்லையா? அது பாகிஸ்தான்ல கட்சியாக உள்ள வரப்போகுது, இல்லை பாலஸ்தீனத்தில் உள்ள கட்சியாக உள்ள வரப்போகுது. அது ஒரு தேசிய கட்சி. ஒரு 10 வருஷமாக ஆண்டு இன்னைக்கு மக்கள் மத்தியில் மிக வரவேற்பு பெற்ற ஒரு கட்சி பிஜேபி. இங்கே ஒரு கூட்டம் வந்து பிஜேபி வந்துடும் சொல்கிறதுனால பிஜேபி ஒன்றும் தகாத கட்சி இல்லை. இந்த இன்னைக்கு மேற்கு வங்கத்தில் தனிப்பெரும் கட்சி மெஜாரிட்டி வந்துருக்கு. இன்னைக்கு நம்ம மம்தா பானர்ஜி தொடர்ந்து ஜெயிச்சுட்டே இருந்தாங்க. அங்கேயே வீழ்த்திட்டாங்க. அதனால பிஜேபி வந்து சிலருக்கு வந்துருமோன்னு பயமே தவிர பிஜேபி வந்து ஒரு பயமுள்ள கட்சி, அது சரியில்லாத கட்சினா இல்லை. பிஜேபி வந்துட்டு அங்கே நிறைய பேருக்கு பொழப்பு இல்லாமல் போயிடும். நிறைய பேர் பயத்துக்கு காரணம் பிஜேபி வந்தால் இவங்க ஆட்டம்லாம் ஆட முடியாது. அதுதான் பிஜேபி வந்துடக்கூடாதுன்னு சொல்லும் போதே நீங்கள் சரியில்லைன்னு அர்த்தம். நீங்கள் சரியாக இருந்தால் எந்த கட்சி வந்தானே உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு பிஜேபி வந்தால் உங்களுக்கு பயம். அப்படி பயம் உள்ளவங்க தான் பிஜேபி வந்துடும் பதறாங்களே தவிர மற்றபடி மேற்கு வங்கத்தில் வந்த மாதிரி ஃபியூச்சரில் பிஜேபி வரட்டு என்ன ஃபியூச்சரில் இப்போ விஜய் சாரும் பிஜேபியும் ஒன்று சேர்ந்தாதான் என்ன நல்ல விஷயம்தான். அது நடந்தாலும் வரவே இருக்கணும். அது நிச்சயமாக சார். அதே மாதிரி வந்து உங்க படத்துல வந்து பாத்தீங்கன்னா திருப்பாச்சியில் வந்து விஜயும் த்ரிஷா அவர்களும் வந்து நடிச்சிருப்பாங்க. தற்போது இன்று கூட த்ரிஷா அவர்களுக்கு பிறந்த நாளுக்கு வந்து விஜய் அவர்களை நேரில் சென்று வந்து வாழ்த்துக்களை பெற்றாரு. இந்த சூழ்நிலை அவர் வந்து அரசியலுக்குள்ள வருவாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து நிலவுது. இப்படி அரசியலுக்குள்ள நடிகர்கள் வருவதையெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இல்லை, அரசியலில் வந்து இன்னார் தான் வரணுங்கிற ஒரு இது இல்லை. மக்களுக்கு தொண்டு செய்யணும், சேவை செய்யணும் யாரை நினைக்கிறாங்களோ, பொது வாழ்க்கையில் நம்ம ஈடுபடுத்தணும் நினைக்கிறாங்களோ அவங்க யாரும் அரசுக்கு வரலாம். நடிப்புங்கிறது ஒரு தொழில், வைக்கலுங்கிறது ஒரு தொழில், டாக்டருங்கிறது ஒரு தொழில், அது மாதிரி ஆசிரியருங்கிற ஒரு தொழில், எத்தனையோ தொழில் இருந்து இங்கே அரசியலுக்கு வந்திருக்காங்க. இன்னொன்று பார்த்தா ரெவல்யூஷன் பண்ணுறவங்களாம் அரசியலுக்குள்ள வரான். சாராயம் கச்சிரவங்க கூட அவனும் அரசியலுக்கு வர்றான். இவங்க ரியல் எஸ்டேட் பண்ணி அதில் கொள்ளடிக்கிறவனும் அரசியலுக்கு வராங்க. இவங்களாம் அரசுக்கு வரும்போது நடிகை ஏன் அரசியலுக்கு வரக்கூடாது? நடிகர் அரசுக்கு தான் மட்டும் ஏன் என்னமோ பெருசாக பதறாங்கன்னு தெரியல எனக்கு. அரசியலுக்கு வர்றதுக்கு மக்களுக்கு சேவை செய்யணும், அந்த எண்ணம் இருந்தால் போதும். இங்கே வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பழகிக்குவாங்க. எல்லாமே பழகிட்டு தான் வரணும்ட்டு இல்லை, வந்துட்டும் தெரிஞ்சுக்கலாம். அதனால் அரசியலுக்கு யார் வேணும் வரலாம். விஜய் வந்ததை பற்றி இன்னைக்கு மக்களே அதை ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் நடிகருங்கிறது நடிப்பு அதுதான் தொழில். அது யார் வேணாலும் வரலாம். விஜய் சார் வரலாம், நாளைக்கு திரிஷா வந்தால் வரலாம், நாளைக்கு அஜித் சார் வந்தால் வரலாம், யார் வேணாலும் வரலாம். ஆனால்
வந்தால் மக்களுக்கு உண்மையாக சேவை செய்யணும். அதைத்தான் நம்ம எதிர்பார்க்குறோம், வேற ஒன்றும் இல்லை. திருப்பி பழைய மாதிரியே, பழைய அரசியல்வாதி மாதிரியே வந்தோம், நம்ம சுயநலத்தில் நம்ம ஊழல் பண்ணோம், லஞ்சம் பண்ணோம், நம்ம கொள்ளடிக்கிறோம், அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் மக்கள் எதிர்பார்க்குறது, விஜய் சட்டை இன்னைக்கு எதிர்பார்க்குறது என்னென்னா, பழைய அரசியல்வாதி மாதிரி, பழைய ஆட்சி மாதிரி இது இருக்காது, இவர் மக்களுக்காக சேவை செய்வாருங்க முழு நம்பிக்கையில் தான் இன்றைக்கி ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால இந்த நடிகருங்கிறது ஒரு மேட்ரு இல்லை, யார் வேணும் அரசுக்கு வரலாம். இந்த ரவுடிகள், குண்டாசுகள், கொலகாரங்க இந்த மாதிரி ஆள் தான் வரக்கூடாது, அவ்வளோதான். நிச்சயமாக சார். இறுதியா ஒரு கேள்வி, விஜய் அவர்கள் வந்து தற்போது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று வெற்றியை பதிவு பண்ணியிருக்காரு. அவருக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு வாழ்த்து செய்தி இல்லைன்னா ஒரு அட்வைஸ், இதை வந்து விஜய் அவர்கள் வந்து தொடர்ந்து வந்து பண்ணாருன்னா இன்னும் வந்து ஒரு மக்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி என்ன சொல்வீங்க சார்? விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் இந்த வெற்றி முதல்ல ஏற்கனவே ஆண்டவர்களின், ஆட்சியாளர்களின் வெறுப்பில், அதில் வந்த ஒரு ஏமாற்றத்தின் அடிப்படையிலையும் உங்கள் மீது மிகப்பெரிய நம்பிக்கையின் அடிப்படையிலும் ஒரு நல்ல மாற்றம் வரும், நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்வீங்க அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் இந்த வெற்றி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு போக உங்கள் ரசிகர்கள் உங்கள் மேல் உள்ள அன்பின் பாசத்தின் அடிப்படையிலும் இந்த வெற்றியை கொடுத்துருக்காங்க. கூட்டி கழித்து பார்த்தா எல்லாத்துக்கும் ஒரே ஒரு எதிர்பார்ப்பு தான் உங்கள்கிட்ட வைக்கிறது, ஒரே ஒரு கோரிக்கை தான் வைக்கிறது. மக்களுக்கு ஏற்கனவே உள்ள அரசியல் மாதிரி இல்லாமல் மக்களுக்கு உண்மையாக உழைங்க, மக்களுக்காக சேவை செய்யுங்க. இன்னொன்று முக்கியமாக வேண்டுகோள் வைக்கிறது, உங்கள் ஆட்சி மக்கள் ஆட்சியாக இருக்கட்டும், மக்களுக்கான ஆட்சியாக இருக்கட்டும், இதுதான் உங்களுக்கு வைக்கிறது. ஏன்னா நாங்கள் மக்கள் ஆட்சியும் மக்களுக்கான ஆட்சியும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் விஜய் சார் மூலியமாக நாங்கள் எதிர்பார்க்குறது மக்கள் ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி, அதை தான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறோம். அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். மக்கள் நம்பிக்கையோடு ஓட்டு போட்டாங்க, அந்த நம்பிக்கையை காப்பாற்றுங்க, அவ்வளோதான். மற்றபடி விஜய் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனா நான் வாழ்த்துறேன், மக்கள் ஒருத்தனா வாழ்த்துறேன். தொடர்ந்து வெற்றி அடையணும். நிச்சயமாக சார், என்னோட பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளிச்சிங்க. நன்றி சார். நன்றி. மற்றும் ஒரு நேர்காணலில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.